ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு தெய்வத்தினுடைய அறிவுக்காக வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம் தேவைகளை சந்திக்கிற தெய்வம். என் தேவையை நான் தானே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்துட்டோம். ஆமாம், நமக்கு ஒன்று தேவைன்னா நான் தானே அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும், அதுக்காக நான் தானே ஓடணும், பிரயாசப்படணும் அப்படின்னு சொல்லியே நம்ம வாழ்ந்து பழகிட்டு இருந்திருக்கிற அந்த காரியத்திலிருந்து நம்மளை ஆண்டவர் விடுதலை ஆக்குறார். ஏன்னா அதுதான் கவலையை கொண்டு வரும். என் தேவையை நான் எப்படி சந்திக்கிறது, என் வாழ்க்கையினுடைய காரியங்களை நான் எப்படி பார்த்துக்கிறது, ஐயோ அதுக்கு என்ன செய்வேன் இதுக்கு என்ன செய்வங்கும் போது தான் மன அழுத்தங்கள் வருது. அதுதான் வியாதியை கொண்டு வந்துடுது. கடவுளை அறிகிற அறிவு இல்லை அப்படின்னா அந்த பூமியில் சமாதானம் இல்லை, நிம்மதி இருக்காது. ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் அதில் நீங்கள் பாதுகாப்பாகவே இருக்க முடியாது. எதுவும் நடந்துருமோ, எதுவும் ஆயிருமோ, ஐயோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கிறேனே, நாளைக்கு ஒரு தேவை வரும்போது இதை எடுக்கணுமே, அதுக்கு மத்தியில் ஏதாவது வியாதி வந்து இந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிருமோ. நம் தேவைகளை சந்திக்கிற தெய்வம் இல்லை அப்படின்னா, அவரை குறித்து அறிகிற அறிவு இல்லை அப்படின்னா நிச்சயமாக இது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஏற்கனவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. சும்மா ஆசீர்வதிக்கிறதுனா காட் பிளஸ் யூ மை சைல்டு அதல்ல. ஆசீர்வதிக்கிறதுனா எதமோ ஒன்று செஞ்சிருக்கிறார், அதனால நான் திருப்தியாக இருக்கலாம், சந்தோஷமாய் சமாதானமாக இருக்கலாம். என் தேவைகள் எப்படி சந்திக்கப்படுது? மனிதனுக்கு தேவைகள் 1000 தேவைகள் இருக்குது. ஆவி, ஆத்துமா, சரீரம், குடும்பம், பிள்ளை, வேலை பார்க்குற இடங்கள்ல, உணர்வு சம்பந்தமானது, உங்களுடைய எண்ணங்கள், எல்லா பகுதிகளுக்குள்ளுமாய் ஆண்டவர் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கு. அதனால தான் உங்களுக்கு தேவை இன்னதுன்னு உங்களுக்கு தெரிகிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு இதுதான் உன் தேவன் சொல்லி தேவன் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதனால தான் பாவிகளாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, அறிவு இருக்கும்போது பரலோக பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அந்த தெய்வத்தை மறந்துட்டு நானே என் வாழ்க்கைக்கு தெய்வமாக மாறிடக்கூடாது. நான் எங்கெங்க என்னை நான் சாமின்னு சொல்லலை, என்னை நான் கடவுள்னு சொல்லலை. ஆனால் கடவுள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும் போது அதுக்கு அதுதான் அர்த்தம். எப்படி? என் தேவையை நானே பார்த்துக்கிறேன். தன்னம்பிக்கை, தன்னம்பிக்கைன்னு மற்றவனை எத்தனை பேரை கெடுத்தாலும் சரி, எத்தனை பேர் அழிஞ்சாலும் சரி, நான் நல்லா இருப்பேன், என் மனைவி நல்லா, என் பிள்ளை நல்லா வச்சிருப்பேன். ஸோ இதுதான் சாபம். அந்த சாபத்திலிருந்து தேவன் நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கிறார். அப்போ தேவன் நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறார் அப்படின்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் இல்லையா? ஏன் அப்போ எல்லாரும் நல்லா இல்லை? சர்ச்சுக்கு போகிறவங்களையே நல்லா இல்லை? கேள்வி வருது. அந்த கேள்விக்கான பதிலை தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். பரிசுத்த தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார், வெளிச்சம் பாராட்டுகிறார். தேவைகளை சந்திக்கிற கர்த்தர் இந்த பூமியில பிரமாணங்களை இயக்கி வச்சிருக்கிறார். அந்த பிரமாணத்தின்படி அவர் செயல்படுகிறதுனால அதை அறிந்து நான் அதன்படி செயல்படும் போது என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறதா இருக்கிறது. ஆகையினால தான் தேவன் தன்னுடைய வார்த்தை மாறாதவர், பிரமாணங்களை மாற்றவே முடியாது. அவரே பிரமாணங்களுக்கு கட்டுப்பட்டவராக இருக்கிறார். பாவம் தானே செஞ்சோம், சரி தெரியாம செஞ்சுட்டு போயிட்டு வாப்பா விட்டுருக்கலாம்ல. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அது ஒரு பிரமாணம். ஏற்கனவே அவர் வச்சது. அவர் தன்னுடைய பிரமாணத்துக்கு தான் உயிரையே கொடுக்கிறதா இருந்தாலும் பிரமாணத்தை மீற மாட்டாத ஒரு தேவன். அந்த அளவுக்கு பிரமாணத்தை அவர் மதிக்கிறார் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளும். அதனால தான் பேதுருக்கு சொல்றாரு, இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன். திறவுகோல்கள் அப்படின்னா அந்த விவிலிய போட்டிலாம் வைப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாறுவேடத்தில் பிள்ளைங்க அப்படி வருவாங்க. பார்த்த உடனே தெரிஞ்சலாம், இது இயேசு, இது மரியாள், இது சூசேப்பர், இது யூதாசு அப்படின்லாம் தெரிஞ்சிடும். சிலர்லாம் வந்து அந்த டயலாக் பேசும்போது தான் தெரியும் சீசர்கள்லாம். ஆனால் ஒரு ஆளை மாத்திரம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம், இவர் தான் பேதுரு. ஏன்? ஒரு அட்டையில் பார்த்தீங்கன்னா பெரிய தங்க கோல்டன் பேப்பர் ஒட்டி சாவியை முன்னால் இப்படி சொருகி வச்சிருப்பாரு. அந்த பிள்ளை வந்த உடனே இதுதான் பேதுரு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த சாவி இல்லை, ஏதோ தங்கத்தில் சாவி உங்கள் கையில் கொடுத்து பேதுரு தான் இங்கே பரலோகத்துக்குள்ள நுழைகிறதுக்கு சாவி கையில் வச்சிருக்கிறாரு, அவரை ப்ளீஸ் பண்ணிக்கிறோம். பரிசுத்த பவுலை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், எதுக்கும் போட்டு வச்சிருவோம். நம்ம இப்படியே மண்டை பெட்டிஷன் போட்டே பழக்கப்பட்ட ஆட்க. கடவுள்கிட்டையும் பார்த்தீங்கன்னாக்க இவரை பிடிச்சான் அவர், அவரை பிடிச்ச இவர், இவரை பிடிச்ச இவர். ஆண்டவர் சொல்ல, நீ எவரையும் பிடிக்க வேணாம், என் வார்த்தையை மாத்திரம் பிடிச்சிக்க, நானே உனக்காக வந்து நிற்கிறேன். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் அப்படிங்கிறது பிரமாணங்களை தேவன் ஒன்று ஒன்றா கீயை கையில் கொடுக்குறார். அது எவ்வளோ பெரிய அரண்மனை கதவாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு
பூட்டு இருக்குது, அந்த பூட்டுக்கு ஒரு சாவி இருக்குது. சாவி ரொம்ப சின்னது. உங்கள் வாழ்க்கையினுடைய பல அவிழ்க்கப்பட முடியாத முடிச்சுகளை, திறக்கப்பட முடியாத அந்த காரியங்களை திறக்கக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. அந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிற பிரமாணம் தான் அநேக பிரமாணங்கள். ஸோ நிறைய காரியங்கள் நம்ம பார்த்துட்டு வருகிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். உங்கள் மனதின்கிற பிரமாணம் எப்படி வேலை செய்யுது? ஸோ உங்களை தேவன் எப்படிலாம் உண்டாக்கி இருக்கிறார், தேவ ராஜ்யத்தில் வேலை செய்யும்போது என்னெல்லாம் நடக்கும்? ஸோ தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளே இருந்து வேலை செய்கிறவர். அப்போ கடைசியாக பார்த்தோம், தேவன் நம்முடைய ஆதாரமாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் பல மனிதர்கள் வந்து உங்களுக்கு நல்லது செய்கிறேன் நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு போகலாம். யாரையும் நம்பாதீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். ஓகே, நீங்கள் சொல்கிறீங்களா? நல்லது. கர்த்தர் தான் என்னுடைய ஆதாரமாக இருக்கிறார். மனிதர்கள் நம்புகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் சபிக்கிறது இல்லை. உங்களுக்கு நன்மை செய்கிறேன்னு சொல்லி ஒரு தேவன் விரும்பாமல் ஒரு மனிதன் உங்களுக்கு ஏதோ ஒரு வாக்கை கொடுத்து அவன் தன்னை தெய்வமாய் உங்கள் வாழ்க்கையில் வந்து உட்கார்ந்துருப்பானால் நிச்சயமாக ஒரு தெய்வத்தினுடைய வேலையை உங்களால் செய்ய முடியாது. ஒரு காரியம் நல்லது செஞ்சால் பல நன்மைகளை உங்கள்கிட்ட இருந்து உறிஞ்சு எடுத்துருவாங்க. ஆனால் நம்ம அந்த ஒத்த நன்மைக்காக பார்த்தீங்கன்னா செருப்பாக கிடப்போம், சாபன்றாரு. தேவன் என் தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் என் ஆதாரமாய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவாங்க, கர்த்தர் என்னுடைய ஆதாரமாக இருக்கிறார். இதுதான் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்ற வார்த்தைக்கு உண்டான விளக்கம். என் வாழ்க்கையின் எல்லா நான் சந்தோஷமா இருப்பேன். எப்படி? கர்த்தர் என் ஆதாரமா இருக்கிறார். நான் ஐஸ்வர்யவானா இருப்பேன். எப்படி? கர்த்தர் என் ஆதாரமா இருக்கிறார். நான் வெற்றியோடு கூட வாழ்வேன். எப்படி? கர்த்தர் என் ஆதாரமா இருக்கிறார். இந்த தோல்வி ஜெயமாய் மாற்றுவதற்கான வழி அவரிடத்துல இருக்கிறது. அதனால ஏதோ ஒரு சாமியை தேடி வரல. மதத்துக்குள்ள சாமி வச்சிருக்கிறாங்க. சாமியை தேடி இங்க வரக்கூடாது. கிறிஸ்துவம் ஏதோ ஒரு மதம் இல்ல. கிறிஸ்துவம் மதம் சொல்லி தனியா இருக்குது, அது வேற. ஆனா தேவன் ஒரு இடத்துல கூட பைபிள்ல கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்க வந்தேன்னு ஒரு இடத்துல கூட சொல்லல. ராஜ்யத்தை சுமந்தவராக இருக்கிறார். கிறிஸ்துவின் ஆட்சி. அப்ப இந்த ஆட்சிக்குள்ளாய் நான் வந்திருக்கிறேன்னா அந்த ஆட்சி எப்படிலாம் செயல்படுது, இதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, இதனுடைய பிரமாணங்கள் என்ன, அதை கண்டுபிடிச்சு நான் அதுக்கு என்னை நான் அர்ப்பணிக்கும் போது இந்த பூமியில எப்படிப்பட்ட தோற்கடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷனும் ஜெயத்தோடு கூட வாழ முடியும். அப்படித்தான் ஒன்று ஒன்றா பார்த்து வருகிறோம். கர்த்தர் என் ஆதாரமாய் இருக்கிறார். நான் நல்லா இருப்பேன், நிச்சயமா நான் நல்லா இருப்பேன். காரணம் கர்த்தர் என்னுடைய ஆதாரமாக இருக்கிறதுனால. சொல்ல பழகணும், இதெல்லாம் விசுவாசிக்கணும். அதான் பைபிள் சொல்றது. பைபிள் வந்து ஏதோ தொட்டு முத்தம் கொடுத்துட்டு கெட்ட சொப்பனை வரும் பொழுதுலாம் அப்படி 4 பக்கம் இப்படி காட்டுறது. பிசாசு பைபிளை பார்த்துட்டு போறதில்ல. பைபிளுக்குள்ள இருக்கிறது உங்களுக்குள்ள இருக்குதா, உங்களுக்குள்ள வந்துராதபடி இப்படி விதைக்கப்படுகிற இடங்கள்ல சாத்தான் வந்து அதை எடுத்து போடுவதற்குண்டான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான். அதனாலதான் வீட்டில் உபத்திரவம், துன்பம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சோதனை, இதெல்லாம் எதுக்கு நடக்குது? நான் கர்த்தரைத்தானே தேடுறேன், ஜெபம் தானே பண்றேன், எதுக்கு எனக்கு இதெல்லாம் நடக்குது? புரிஞ்சுக்கிறணும். இதெல்லாம் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பொக்கிஷம் இருக்குது, ஏதோ ஒரு புதையல் இருக்குது. பொன்னை பார்க்கலாம், வெள்ளியை பார்க்கலாம், மேன்மையான காரியம் ஒன்று இருக்குது. அதை எடுத்து போடுவதுக்கு. அப்ப எப்படி எடுத்து போடுறான்? சோதிக்கப்படும் பொழுது, உத்தரப்படும் போது, துன்பப்படும் பொழுது வசனத்தை மறந்து துன்பத்துக்கு பின்னால போக ஆரம்பிச்சிடுறேன். அந்த நெருக்கம் உள்ள வந்தோடனே வார்த்தை வளர முடியாமல் அமைக்க போடுகிறதா இருக்கிறது. உங்க வாழ்க்கையில நல்லா இருக்கிறதுக்கு உண்டான எல்லாவற்றையும் தெய்வம் செய்தும் நல்லா இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் அந்த பிரமாணங்கள் என்னன்னு தெரியாம போறதுனால. இன்னைக்கு புதுசா அடுத்த பிரமாணத்தை பார்க்கலாம். தெய்வீக ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேவ சித்தத்தை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு இருதயம். தேவ சித்தத்திற்குள்ளாக இருந்து வருகிறது தான் சுகம், பலன், ஆரோக்கியம், நீடித்த ஆயுள், ஐஸ்வர்யம், செழிப்பு. எல்லாமே நம்ம செழிப்பு பணத்தை பற்றி பேசுகிறோம்னா ஏதோ பணம் சம்பாதிக்கிறத வச்சு ஏதோ நாட்டுக்கோழி முட்டையை 1 10 எப்படி, கோழியை இங்கே விற்று இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி, அதை சொல்லித்தரல. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட அது வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யம், தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த ஐஸ்வர்யம். வாழ்நாள் முழுசும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் சந்ததியும் எவன் எடுத்துட்டு ஓடுவான், எவன் திருடுவான், பயப்பட வேண்டியது இருக்காது. ஏன்னா இந்த ஐஸ்வர்யத்திற்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது. நிறைய பணம் சேர்க்கறது இல்லை, தேவ சித்தத்தை நான் செய்கிறேனா. பணம் சேர்க்கறது குறியா இருக்கக்கூடாது. தேவ சித்தத்தை செய்வதற்கு பணம் தேவைப்படுது, அவ்வளவுதான். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் தான் தேவ சித்தம் இல்லை, பணத்தை சம்பாதிக்கிறது தான் தேவ சித்தம் இல்லை. தேவ சித்தங்கிறது பார்த்தீங்கன்னா பணத்தை பார்க்கலாம் மேன்மையானது. ஐஸ்வர்யம், எல்லா செல்வங்களை பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய எண்ணங்கள், சிந்தனைகளை ஒரு மனிதன் சுமந்தவனா இந்த பூமியில் அந்த தரிசனம் உடையவனாய் வாழ்வானால் இயேசுவை போலவே வாழ்வான். பாருங்க, அவர் பணத்தை தொடவே இல்லை. பணத்தை தூக்குறதுக்கு ஒரு ஆலையை வச்சிருந்தாரு.
ஆனாலும் அதுக்கு மத்தியில் தேவ சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்குதுன்னு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, எழுதப்பட்டதை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாழ்வுக்காகவே இயேசு இந்த பூமியில வாழ்ந்தார். ஆகையினால தான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த ரட்சிப்புக்குள்ள எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் உள்ள வந்துருச்சு. எதுக்காக? அது தெரியணும். அது தெரியல அப்படின்னா இருந்தாலும் அதை உங்களால பயன்படுத்த முடியாது. அப்ப ரட்சிப்பு, அதுக்குள்ள சுகம் இருக்கு, வெற்றி இருக்கு, விடுதலை இருக்கு, ஆரோக்கியம், செழிப்பு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வச்சு என்ன செய்ய போறோம்? எல்லாருக்கும் ரொம்ப நாள் இந்த பூமியில வாழணும்னு ஆசை. ரொம்ப நாள் ஆண்டவர் ஓகே உங்களை வச்சு வாழ்ந்து ஏதோ ஒன்று செய்யணும் இல்லையா? கண்ணை முழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா மூச்சை விட்டுட்டு 3 வேளைக்கும் சாப்பிட்டுட்டு அப்படி தூங்கி எந்திக்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை ரொம்ப நாள் வைக்கல. 33 வயசு ஒரு வாலிபத்தில் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சார். அந்த பூமியில பிறந்த எல்லாம் நிறைவேறிற்று. நான் முடிக்க வேண்டிய எல்லா வேலையும் நான் முடிச்சேன். அந்த அளவுக்கு தேவ சித்தத்தை அறிந்தவராக இருக்கிறார். நமக்கு பார்த்தீங்கன்னா அநேகருக்கு பார்த்தீங்கன்னா சாகிறதுக்கு வழி இல்லாம, ஏன்னா ஆவி உள்ள இருந்து ஏங்கிக்கிட்டே இருக்குது. ஏன்னா வந்த தேவ சித்தத்தை நிறைவேற்ற, நம்ம படைக்கப்பட்ட அந்த படைப்பினுடைய நோக்கத்தை நிறைவேற்றல. வாழ்க்கை முழுசும் இதுக்கு என்ன செய்வேன், அதுக்கு என்ன செய்வேன். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று கவலைப்பட்டு கலங்காதீங்க. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். யாருக்கு? தேவ சித்தத்தை செய்கிறவனுக்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்லி ஏற்கனவே அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆகையினால தான் தேவனுடைய சித்தம் என்னன்னு அறிந்து அதில் செயல்பட ஆரம்பிக்கும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிற காரியங்களை பார்க்கல மேன்மையான ஒரு வாழ்க்கையாக இருக்காது. உங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும், திருப்தியாக இருக்கும். பெரிய அளவில் காசு பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தூங்கினா நிம்மதியாக ஒரு தூக்கம், ஒரு குற்ற உணர்வு இருக்காது, கவலை இருக்காது. ஏன்? நான் தெய்வ சித்தத்துக்குள்ளே இருக்கிறேன். நாளைக்கும் தெய்வ சித்தத்தை செய்வதற்காக நான் புறப்பட்டு போகிறேன். தேவன் என்னோடு கூட இருக்கிறேன். தெய்வ சித்தத்திற்கு அவ்வளோ பெரிய ஒரு வல்லமை இருக்குது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோக ராஜ்யம் ரெண்டு வேற வேற, ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். பரலோக ராஜ்யம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக, அந்த ஆளுகைக்குள்ள தான் தேவன் சொல்லுகிற எல்லா வாக்குத்தத்தங்களும் இருக்குது. தேவனுடைய ஆளுகைக்குள்ள, அந்த அரசாட்சிக்குள்ள வர்றவனுக்கு தான் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ளாக. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ள தான் எல்லாமே செயல்படுகிறதா இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள வர்றான்னா எப்படி வர்றான்? இயேசுவை சொந்த ரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சித்தத்திற்காக இந்த பூமியில தன்னை அர்ப்பணித்து நான் ஓடுறது, நிற்கிறது, பிழைக்கிறது எல்லாமே தேவனுடைய சித்தம். தேவ சித்தம்னா என்னன்னு சொல்லி, சித்தம்னா என்னன்னு சொல்லியிருக்கிறேன்? ஒரு காரியத்தை விரும்பி தீர்மானம் எடுக்கிறது. அதுக்கு பேர் தான் சித்தம். விருப்பம் இல்லாமல் தீர்மானம் எடுக்கலாம், ஆனால் அது தேவனுடைய சித்தமாக இருக்கும் பட்சத்தில் அவர் விரும்பி தீர்மானித்து அந்த காரியத்துக்குள்ள என்னை கொண்டு போகிறது. பைபிளில் ஒரு அதிகாரம் வாச்சா ஆசீர்வதிக்கப்படுவோமா? ஒரு அதிகாரம் வாச்சா, ஏன்னா வேதம் போட்டிருக்கு. அப்போ இது வெளிப்படுத்தல 1ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, அதை வாசிக்கிறவன், அதை கேட்கிறவன், அதன்படி செய்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் என்ன? வெறுமனை வாசிட்டு போறதில்ல, கேட்டுட்டு போறதில்ல, அதன்படி செய். அதுதான் அவருடைய சித்தமா இருக்குது, போட்டிருக்கு இல்லையா? அதனால நான் வாய்ச்சிட்டு நான் எப்படினாலும் வாழ்ந்துடுறேன், அந்த ஆசீர்வாதம் எனக்கு போதுன்னா அவ்வளவுதான் போதும். ஆனா தெய்வம் ஒரு மனிதனை பிடிக்கும் பொழுது என்ன நினைச்சு பிடிக்கிறார்னா, தன்னுடைய சித்தத்தை இவன் நிறைவேற்றியே ஆகணும், தான் சித்தத்துக்குள்ள இவனை கொண்டு வரணும், அதுக்குள்ள இருக்கிற வெற்றி, விடுதலை, ஆரோக்கியத்துக்குள்ள இவனை நடத்தி இந்த பூமியில இதோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் காண்பதற்கு என்னுடைய சாம்பிளா இவன் இருக்கணும். மாறா என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னா அனுதினம் ராத்திரியும் பகலுமா ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிற ஒருத்தவன் தேவ சித்தத்தை நிறைவேற்றாமலே இருக்கிற ஒரு ஆளா இருக்க வாய்ப்புண்டு. அதனாலதான் இந்த வசனம் சொல்லுது, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. தீர்க்கமா தெரிஞ்சுக்கங்க. நீங்க என்னன்னாலும் பண்ணலாம், கடவுளை நீ ஆசீர்வதிக்கிறாரு, இன்னைக்கு எனக்கு 100 ரூபாய் கூட்டி கொடுத்துட்டாரு, எனக்கு பதவி உயர்வு வந்துருச்சு, எனக்கு அது வந்துருச்சு, இது வந்துருச்சு. தேவ சித்தத்தை செய்யலை அப்படின்னா நிச்சயமா எனக்கு அதுல நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. அடுத்து நான் பிறந்த அந்த பிறப்புக்கு உண்டான நோக்கத்தை நான் நிறைவேற்றவே முடியாது என்னால. தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு நமக்குள்ள உண்டாகணும். இதுதான் தேவ சித்தம். அதை அறியதான் உங்களுடைய ஆத்துமா புதிதாகி உங்க வாழ்க்கை மறுரூபமாக்கிட்டே இருக்கும். ஒரு நிலையில இருந்து நீயா இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறங்கிற நிலைக்கு போகக்கூடிய
வல்லமை உங்க ஆத்துமாக்குள்ள இருக்கு. எதுல? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்று பகுத்து அறியத்தக்கும் போது. பிள்ளை குறிச்சு என்ன? பிள்ளைக்கு யாரோடு கூட வாழ்க்கைய இணைச்சு விடணும், என்ன வேலை பார்க்கணும், என்ன படிக்க வைக்கணும், என்ன எதிர்காலம் இருக்குது, ஏன் எதிர்காலம் என்னவா இருக்க போகுது, யாரை நம்பி நான் வாழ போறேன், எல்லாமே தெய்வ சித்தத்துக்குள்ளதான் இருக்கு. தெய்வ சித்தத்தின்படி எல்லாமே நடக்கும் பொழுது அந்த இடத்துல தெய்வ சமாதானம் இருக்கு, தெய்வனுடைய உயர்வு. ஒருவருக்காக ஒருவர் நிற்பாங்க பாருங்க, ஒருத்தர் ஒருத்தர் தூக்கி விடுறதுக்கு உண்டான வேலையை செய்வாங்க பாருங்க. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அதிலே பிரவேசிப்பதில்லை. அப்ப வெற்றி வாழ்க்கை வாழ்றதுக்கு மாம்ச முயற்சியில நாம் போய் எதையோ பல்ல கடிச்சிட்டு போய் வாழணும்னு அவசியம் இல்லை. மாறாக தேவ சித்தத்தை செய்யும் போது வெற்றி அப்படிங்கிறது தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு அனுகூலமான ஒரு ஆச்சரியமான ஒரு காரியங்களை, அதிசயங்களை நடப்பிக்கிற ஒரு தேவ தயவு என்னை சூழ்ந்துகிட்டே இருக்கும். நான் தூங்கிட்டு இருக்கும் போது கூட தேவன் என்னை எனக்காக வேலை செய்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை அப்படின்னா அவர் கூர்க்கா மாதிரி உங்க தலைமட்டில் உட்கார்ந்துருக்கல, உங்களுக்காக தேவ சித்தத்தை செய்வதற்காக அவர் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. இப்படி சொல்றமே, இது இவனுக்கு புரிய மாட்டேங்குது. புரியட்டாலும் இன்னும் இவன் இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கான், எப்படி சொல்லலாம், யாரை கொண்டு சொல்லலாம்? ராத்திரி பகலா உங்களுக்காக ஆண்டவர் வேலை செய்கிறார், தன்னுடைய சித்தத்தை உங்களுக்குள்ளாக புரிய வைக்கிறதுக்காக. அப்ப நீங்க வேர்வை சிந்தி ஏதோ சிறுக சிறுக சேர்த்து வைக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை குறித்து பேசல. கர்த்தரின் ஆசீர்வாதம் தெய்வ சித்தத்தை நிறைவேற்றுகிற இடத்துல இருக்கிறது. அதிலிருந்து வருகிற அந்த பெருக்கம் நம்முடைய மாம்ச முயற்சி இல்லை, தேவன் நமக்காக ராத்திரி பகலாய் வேலை செய்கிறவராக இருக்கிறார், அதை விசுவாசிக்கிறது. அப்ப தேவ சித்தத்தை செய்கிறதுல தான் வெற்றியும் வாழ்க்கையும் சுகமும் அதுல தான் அடங்கி இருக்கு. வாசிங்க எபிரேயர் 10:5. ஆகையால் இயேசு உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். இயேசு இந்த பூமியில பிறக்கும் பொழுது கன்னி வயிற்றில் பிறக்கிற பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவன் எதுக்கு இந்த பூமியில பிறக்கணும், ஏன் பிறக்கணும், அவர் வர்றதுக்கான ரீசன் என்ன? ஏதோ ஒரு காசு பணத்தை தேடி, ஏதோ ஒரு ஐஸ்வர்யத்தை தேடி இல்ல, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. அவர் ஒரு பெரிய தேவன், அண்ட சராசரங்களும் அவருக்குள்ள இருக்குது. இவர் போய் தூணுக்குள்ளையும் துரும்புக்குள்ளையும் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும், இயேசு தூணுக்குள்ளையும் துரும்புக்குள்ளையும் இருக்கிற தெய்வம் இல்லை. தூணும் துரும்பும் அவருக்குள்ள இருக்குது. அவ்வளவு பெரிய தெய்வன். தெய்வத்தை சின்னாளா காட்டிடக்கூடாது. சின்ன வயசுல நமக்கு அப்படியே சொல்லி பழகிட்டாங்க, என்ன தூணுக்குள்ளையும் இறைவன் இருப்பான், துரும்புக்குள்ளையும் இறைவன் இருப்பான். அவர் இறைவன், மகா பெரியவர், உன்னதமானவர். தூணும் துரும்பும் அவருக்குள்ள இருந்துதான் அந்த பூமியை சிருஷ்டித்தார். அவருக்குள்ள இருந்துதான் அந்த பூமியில பார்க்கக்கூடிய எல்லா பொருள்களும் சிருஷ்டிக்கப்பட்டது. மகா பெரியவராக இருக்கிறார். அவர் ஏன் இந்த பூமியில ஒரு சரீரத்தை எடுத்து வரணும்? சரீரங்கிறது ஒரு எல்லைக்குட்பட்டது, ஒரு வரம்புக்குட்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றது. அதை ஏன் இவர் எடுத்து இந்த பூமிக்கு அவர் வரணும்? தேவனுடைய சித்தன் ஒன்று இருக்குது, அதை நிறைவேற்றுவதற்காகவே அதை செய்கிறார். அப்ப தேவன் சரீரத்தை கூட ஒரு நோக்கத்தோடு கூட தான் உண்டாக்குறார். உங்க சரீரம் ஒரு நோக்கத்தோடு கூட உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதனால அது எப்படி இருந்தா என்ன, மனம் போன ஒரு போக்கில் விரும்பினதெல்லாம் சாப்பிட்டுட்டு விரும்புகிற மாதிரியே தூங்கி எந்திரிச்சிட்டு அப்படி வாழ்றதுக்கு இல்லை, ஒரு நோக்கத்தோடு கூட உங்களுக்கு ஒரு சரீரம் கர்த்தருக்குரியது. அதனால அந்த சரீரத்தினாலே கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் போட்டிருக்கு. ஏன்? தேவ சித்தத்தை செய்யும் போது உங்கள் சரீரம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. ஒரு காரியத்துக்காக அந்த பூமியில ஒரு மனுஷனை தேடி போறது ஒரு சரீரம் தேடி போகுது. அந்த சரீரத்திலிருந்து பேசுகிற அந்த வார்த்தைகள், அந்த சரீரத்திலிருந்து செய்யக்கூடிய உதவிகள், உங்க சரீரத்தின் மூலமாக தேவன் தன்னுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். இப்படி தேவ சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றும் பொழுது உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பாராத மாற்றங்கள், கர்த்தராகவே ஒரு தெய்வமாகவே இந்த பூமியில நீங்க தெரிவிங்க பாருங்க. இன்னைக்கு இயேசு எங்கேயுமே இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்கள் போய் ஒரு அற்புதத்தை ஒரு மனுஷன் வாழ்க்கையில செய்யும் போது இங்க அற்புதம் நடக்குது. அப்ப அற்புதத்தை செய்தது யார்? அற்புதத்தை செய்தது யார்? யாரு? ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தினாலே வியாதியஸ்தர்களை சுகமாக்குவீர்கள். அப்படின்னா இப்ப அற்புதங்களை செய்கிறது யார்? யாரு? ஏன்னா இதுவரைக்கும் இயேசு இயேசுன்னு சொல்லி பழகிட்டோம். அந்த இயேசு தான் என்னையே செய்ய சொல்லி இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். அப்ப ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யும் ஆண்டவரே, அற்புதம் செய்யும் ஆண்டவருங்கிற ஜெபம் அடிபட்டு போதா? ஏன்? அற்புதத்தை செய்யற ஆளே நான் தான். ஒரு சித்தத்திற்காக உங்கள் சரீரம் புறப்பட்டு போகணும்.
வியாதிஸ்தர் மீது கைகளை வைக்கிறது தேவ சித்தத்துக்காக வைக்கிறது. விசுவாசத்தோடு கூட பேசுறீங்க, இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் குணமடைவதாக. அற்புதம் நடக்க ஆரம்பிக்குது. இப்போ அற்புதத்தை செஞ்ச அந்த மனுஷனுக்கு நீங்க தான், உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு அதை செய்து கொண்டிருக்கிறார். ஆகிய நடந்த விசுவாசிங்க. இனிமே அற்புதத்தை கடவுள்கிட்ட கேட்டிருக்கிறதுல நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்களா. என்ன எதிர்பார்த்தார்? எனக்குள்ள இருக்கிற அதே சரீரம் தான் உனக்கும் இருக்குது. நாங்கள் கண்டுபிடிச்ச அதே பிதாவைத்தான் நீயும் ஆராதிக்கிற. நீ ஏன் அதை செய்யக்கூடாது? முதல் சாய்ஸ் உங்கள்கிட்ட கொடுத்து பார்க்கிறார். நீங்களே அசுத்தாவியை நீங்களே துரத்துங்க, செஞ்சு பாருங்க. அவ்வளோ பெரிய தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். அப்போ ஒரு சரீரம் நல்லா இருக்கணும், நீடித்த ஆயுளோடு இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் இந்த பூமியில இருந்து தேவ சித்தத்தை செய்ய முடியும். எடுத்ததுக்கெல்லாம் போய் சேர்ந்துட்டா நல்லா இருக்கும், போய் சேர்ந்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன சித்தம் புரியலன்னு அர்த்தம். ஏசு செத்துறன்னு எல்லாவனும் சொல்லிட்டு இருந்தான். அவரை கொலை செஞ்சிடணும், அவரை கொலை செஞ்சிடணும்னு சொல்லி கேள்விப்பட்டவங்களாம் வந்து ஏசுட்ட சொல்றாங்க. ஏறுதுமை கொள்ள தேடுகிறான். அந்த நரிட்ட போய் சொல்லுனாரு, ஏன் நான் தேவ சித்தத்துக்காக அந்த பூமியில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என் சரீரத்தை எந்த மனுஷனும் தொடக்கூட முடியாது. ஒரு தடவை கூட இவங்கள்ட்ட இருந்ததை விட நம்ம செத்து போயிட்டா நல்லா இருக்கணும், அவர் ஒரு தடவை கூட வாயை திறந்து சொன்னதே இல்லை. தேவ சித்தத்தை அறிந்த மனிதர்களாக வேலை செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு மாதிரி நம்பிக்கை இல்லாமல் சத்துரு கொண்டு வருகிற எல்லாம் பொய்யையும் ஏற்றுக்கிட்டு இந்த பூமியில் ஏதோ இருந்து கழிச்சிருவோம். இன்னைக்கு பொழுது போயிருச்சா, ஐயையோ பொழுது போயிருச்சு, இன்னும் நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அப்படி வரணும். தேவ சித்தத்திற்காகவே ஆராதனை சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். தேவனுடைய சித்தம், இயேசுவை குறித்ததான சித்தம் புஸ்தக சுருள். எந்த புஸ்தக சுருள்? நீங்க கையில வச்சிருக்கிறதுல உங்களை குறிச்சதான எதிர்காலம் உள்ள இருக்குதுன்றார். என்னை குறித்ததான சித்தம் இங்க இருக்குது அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது இது இயேசுவை சுமந்த புத்தகம்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, என் சித்தம் உன்னை குறித்து ஏன் தானே என்னுடைய சித்தத்தை நான் இதில் எழுதி வச்சிருக்கிறேன். இரவும் பகலும் இதிலே பிரியமாயிருந்த இதிலே தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யோசுவாவுக்கும் சொல்றாரு, இரவும் பகலும் இதிலேயே கவனமாயிரு, உன் கண்களை விட்டு பிரியாதிருப்போம், வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இவைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்போது உன் வழிகள் எல்லாம் நீ வாய்க்க பண்ணுவாய். கர்த்தாவே என் வழியை வாய்க்க பண்ணுங்க, வாய்க்க பண்ணுங்க. தேவ சித்தம் தெரியலன்னா ஜபமே தப்பானது ஜபமா மாறிடுது. வாழ்க்கை முழுசும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கடவுள் தான் செய்யணும். கையை பிடிச்சி இங்கிருந்து அங்கே தூக்கி விட்டுருங்க, ஆண்டவரே நீங்களே என்னை மாத்திருங்க. தெய்வ சித்தத்தை அறிந்து கொள்ளும் போது அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றேன், நான் உனக்கு தருகிற எல்லாமே. அப்போ உங்களுக்கான சரீரம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக. இயேசுவை போலவே தான் ஆண்டவர் இந்த பூமியில் உங்களை அனுப்பியிருக்கிறார். பிதாவே இதோ நான் வருகிறேன், உம்முடைய சித்தத்தின்படி செய்ய என்னை குறித்து புஸ்தக சுருளிலே எழுதி இருக்கிறதை நான் கண்டு அதை நிறைவேற்ற நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே உங்களை முதல்ல பைபிள்ல பாருங்க. இயேசுவை பார்த்துட்டு இருக்கிறது போதும். இயேசு நிறைய பார்த்தாச்சு, எல்லா பக்கங்களிலும் இயேசு இருக்கிறார். அந்த இயேசுக்குள்ள இருக்கிற நீங்க தெரியுறீங்களா? இல்லைன்னா ஏதோ ஒரு மதத்தில் சேர்ந்துட்டு இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர்னு இயேசுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், பிசாசுக்கு கூட தெரியும் இயேசு பெரியவர்னு. தேவனால் உண்டாக்கப்பட்ட தேவ சாயல்படி படைக்கப்பட்ட நான், அவருடைய ரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கப்பட்ட நான், இந்த பூமியில நான் பெரியவனா இருக்கிறேன். ஏனெனில் என் தேவன் என்னை அவருடைய சித்தத்திற்காக என்னை ரட்சித்து என்னை அனுப்பி இருக்கிறார். அடியேன், தாழ்மை, அடிமை, பக்தன், தொண்டன், இந்த வார்த்தையில நமக்குரியது இல்லை. நான் தேவனுடைய ராஜாவாய் ராஜாத்திகளா இந்த பூமியில் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். இந்த பூமியில் இருக்கிற எல்லா சிருஷ்டிகளை பார்க்கல நான் மேன்மையானவன், நான் பெரியவன். பெருமை இல்லை, சத்தியத்தை அறிஞ்சா பேச முடியும். இதோ உலகத்தின் அதிபதி வருகிற என்னிடத்திலே ஒன்றுமில்லைன்னு சொன்னது பெருமையா? எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது பெருமையா? சத்தியத்தை சொல்றாரு. ஆண்டவர் வானத்தை பூமி உண்டாக்கிட்டு பூமியை என் கையில கொடுத்து ஆண்டு கொள் அப்படின்னாரு. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதுக்கு பேர் தான் தாழ்மை. கடவுள் என்ன சொன்னாரோ அதுக்கு என்னை நான் விட்டு கொடுத்து அதை நான் ஆமேன்னு சொல்லுவேன். ஆனால் அதுக்கு பேரு தாழ்மை. அவர் என்னை ஐஸ்வர்யவான் சொல்லியிருக்கிறார், ஆகையினால நானும் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறேன், அவ்வளவுதான். இதுக்கு பேரு தாழ்மை. நீங்க சொல்லியிருக்கிறீங்க, ஆனா என் வீட்டுக்குள்ள என்னெல்லாம் நடக்குது பார்த்துறீங்களா? இதுக்கு பேர் தான் பெருமை. கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமாய் பேச, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற மேட்டிமை.
அப்ப தேவ சித்தத்திற்குள்ளாக தான் ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் இருக்கு. உம்முடைய சித்தத்தை செய்ய ஏதோ வருகிறேன். அப்ப சித்தத்தை செய்யாம என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு சொல்றவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய ஆளுகைக்குள்ள, தேவன் விரும்புகிற அந்த வாழ்க்கைக்குள்ள வரக்கூட முடியாதுன்றார். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சர்ச்சு, திங்கக்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமா சுத்திட்டு வந்துட வேண்டியது. கேட்டால் நாங்களும் கிறிஸ்தவர்கள். அப்படிப்பட்ட ஆட்களை கொண்டு ஆண்டவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது. இருப்பாங்க ஒரு பாதுகாப்பு, ஒரு ஆசீர்வாதம், ஓகே. ஆனா தேவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு மனுஷன், தேவனுக்காக அந்த பூமியில போய் ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னு ஒண்ணு இல்லாம போயிடும். அந்த ஒரு தளர்ந்து வச்சிருக்கணும் போலவே பத்திரமா அந்த புதைச்சிட்டு அதுக்கு மேல ஏறி உட்காந்துக்கிற வேண்டியதான். தேவ சித்தத்தின்படி 5 வைத்திருக்கிறவன் இன்னும் 5 சம்பாதித்தான். தேவ சித்தம் என்னங்கிறத கண்டுபிடிச்சு வாசிங்க. ஏசாயா 45 தேவ சித்தம் எப்படி ஒரு மனிதனுக்குள்ளாக வேலை செய்து பாருங்க. 1ஆம் வசனம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. இந்த கோரேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெர்சியா ராஜா. தேவ ஒரு காரியத்துக்காக அந்த மனுஷனிடத்துல அவர் போய் வேலை செய்கிறார். தேவ நோக்கத்திற்காக பெரிய அளவில் அவர் ஆசீர்வதிக்கப்படுறார். கடவுளை அறியாத ஒரு மனுஷன், கடவுள்னா யாருன்னே தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை ஆண்டவர் பிடிக்கிறார். பிடிச்சு தன்னுடைய நோக்கத்துக்காக அவனை பயன்படுத்துறதுனால அவன் எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறான் அப்படிங்கிறத பார்க்குறோம் பாருங்க. 2ஆம் வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். தெளிவா சொல்றாரு. தேவன் தன்னுடைய நோக்கத்துக்காக மட்டும் நான் உன்னை அழிச்சிருக்கிறேன், என் சித்தத்தை செய்யறதுக்காக. யாக்கோபி நிமித்தம் அவங்க எல்லாம் இப்ப பின்வாங்கி போன நிலையில இருக்கும் பொழுது அவர்களுக்காக இவங்களை எடுத்து ஆண்டவர் தன்னுடைய காரியங்களுக்காக பயன்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளை, ஆனா அவன் தேவ சித்தத்தை அறியாது இருக்கிறான். ஆனா இந்த பூமியில தேவன் தன்னுடைய நோக்கத்துக்காக திட்டத்துக்காக ஒரு மனிதனை எடுத்து பயன்படுத்துகிற ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறாருங்கிறத வேதத்துல பார்க்குறோம் பாருங்க. அப்ப நோக்கம் அப்படிங்கிறது அழைப்பு, அபிஷேகம், இது 3 முக்கியம். ஒவ்வொரு வாழ்க்கையும் தேவ சித்தத்துக்குள்ள ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்துக்காக ஒரு மனிதனை தேவன் அழைக்கிறார். அந்த அழைப்புக்கேற்ற அபிஷேகத்தை அவனுக்கு தருகிறார். அபிஷேகம்னாக்க அப்படி ஏதோ ஒரு நம்ம நினைச்சிருக்கிற அபிஷேகம் கிடையாது. அபிஷேகம் அப்படின்னா அப்படி ஆவியில நிரம்பி ஏதோ 4 சவுண்டை கொடுத்துட்டு அப்படி போயிடுறது இல்லை. பரிசுத்த ஆவியான ஒரு மனிதனோடு கூட இருக்கிறது தான் அபிஷேகம். ஒரு தெய்வம் ஒரு மனிதனோடு கூட இருக்கிறதுக்கு பேர் தான் அபிஷேகமே. கோரேசோடு கூட கர்த்தர் இருந்ததுனால நடந்த மகாபெரிய ஐஸ்வர்யத்திற்கு அவன் சொந்தக்காரன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச, வெண்கல கதவு உடைக்கட்டும், இருப்பு தாழ்பால்லாம் முறியட்டும், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஆனா அது எப்ப, யாருக்கு, எதுக்கு அது தெரியல. எல்லார் வீட்டிலையும் இந்த வசனத்தை எழுதி எழுதி போட்டிருக்கிறது. அது அந்த அட்டையை வாங்கி மாட்டிக்கிற வேண்டியது. அதுக்கு பின்பாக இருக்கிற தேவனுடைய சித்தம் இருக்குதா, நோக்கம் இருக்குதா, அழைப்பு இருக்குதா, அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு கடவுள் அறியாத ஒரு மனிதன் அவ்வளவா ஆசீர்வதிக்கப்படுவானால் நாம தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறோம். தெய்வ சித்தத்திற்காகவே நம்ம பிறந்திருக்கிறோம். அந்த சித்தத்தை நான் அறிந்து கொள்ளும்போது எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்திற்கு நாம் சொந்தக்காரலாய் மாறுகிறோம். அப்ப அபிஷேகம் அப்படிங்கிறது தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அது என்னன்னா அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். தேவன் ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணுகிறார்னா உங்களை அந்நிய பாஷையை பேச வச்சுட்டு ஏதோ 4 நல்ல வார்த்தைகளை பண்ண வச்சுட்டு போறதில்ல. அபிஷேகம் அப்படின்னாலே உங்களுக்குள்ளாக தேவன் வந்து வாழ்கிற வாழ்க்கை. ஆமே. அபிஷேகம் அப்படிங்கிறது தேவன் உங்களோடு கூட இருந்து
அதுக்கு பேர் தான் ஒரு காரியத்துக்காக, ஒரு நோக்கத்துக்காக, ஒரு திட்டத்திற்காக தேவன் உங்களை பிடிக்கிறார். இயேசுவை தேவன் தன்னுடைய நோக்கத்திற்காக, இதோ புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, அந்த இடத்தை கண்டு தேவனுடைய நோக்கம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறுதா? அல்லது உங்க நோக்கத்துக்காக நீங்க ஓடிக்கிட்டே இருக்கிறீங்களா? அதனால தான் தேவ சித்தத்தை அறிகிற மனுஷனுக்கு தேவன் அவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை, அந்த உயர்வை, வெற்றியை, பெரிய விடுதலையை. இது வரைக்கும் நம்ம மனசு போன போக்குள்ள போயிருக்கலாம், எத்தனை வயசுனாலும் ஆயிருக்கலாம். மனம் போன போக்கில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவ சித்தம் என்னன்னு தெரியாது, தேவனுடைய தரிசனம் தெரியாது, நோக்கம் தெரியாது, கடவுள் யாருன்னே தெரியாது. ஆனால் ஆள் கிறிஸ்தவன், பேரு கிறிஸ்தவன். பாருங்க, எங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கூட கிறிஸ்தவன் போட்டு தான் இங்கே பின்னாடி மற்றதெல்லாம் வரும். இதை வச்செல்லாம் பிசாசை விரட்ட முடியாது. தேவ சித்தத்திற்காக ஒரு மனிதன் நிற்பானால் சத்துரு அவன் எல்லைக்குள்ளேயே இருக்க முடியாது. இல்லை நான் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணேன், இவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணேன், அவர்கிட்ட பெரிய வரம் பெற்றவர், உங்கள்கிட்ட வந்து ஜெபம் பண்ணேன், அவர்கிட்ட நடந்த அளவுக்கு என் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒன்றுமே நடக்கலையே, அப்போ உங்ககிட்ட வல்லமை இல்லை. நான் அடிக்கடி சொல்கிறேன், எங்ககிட்ட வல்லமையே இல்லை. இயேசுவை தவிர வேறு யாரிடத்திலும் வல்லமையே இல்லை. முதல்ல உட்காந்து பைபிளை வாசிங்க, தேவ சித்தத்தை அறிஞ்சுக்கங்க, அந்த தேவ சித்தத்துக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. இன்னைக்கே தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யக்கூடிய வல்லமை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே புறப்பட்டு வரும். பிதாவாகிய தேவன் நசரேயனாகிய இயேசுவை, பரலோகத்தில் இருக்கிற இயேசுவை இல்லை, ஒரு மனிதனாகிய இயேசுவை, உங்களைப் போல என்னைப் போல அந்த பூமியில பிறந்த, ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த அந்த இயேசுவை பிதாவாகிய தேவன் அபிஷேகம் பண்ணினார். கூடவே வருது, அவரோடு கூட அவர் இருந்தபடியினாலே. அபிஷேகம் பண்ணணும்னா, அபிஷேகம்ன்றது தேவன் கூட இருக்கிறது, ஒரு தெய்வம் கூட இருந்து வேலை செய்யறது தேவ சித்தத்துக்காக. அழைப்புன்னு உடனே இதை ஊழியம் செய்யறது அழைப்புன்னு தெரிஞ்சிடக்கூடாது. சிலர் அழைப்புங்கிறது என்னன்னா நீங்க செஞ்சுட்டு இருக்கிறது, வேலையை செய்யறதுங்கிறது தேவனுடைய அழைப்பா இருக்கலாம். இல்லைங்க நான் சும்மா தாங்க இருங்க, வெறும் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. பெரிய அழைப்பு தெரியுமா அது? இந்த உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு மனுஷனை உருவாக்கக்கூடிய அழைப்பு அது, ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறது. நீங்க என்னங்க, நீங்க மைக்கு பிடிச்சி பேசுறீங்க, நீங்க சோக்கா அப்படி கிளம்பி போயிட்டு வந்து எல்லாரும் உங்களை குறித்து தான் பேசிட்டு இருக்கிறாங்க. என்னை குறித்து யாரும் பேசுறது இல்லை. மனிதனால் வருகிற மகிமை தேவையில்லை, கர்த்தரால் புகழப்படணும். நீங்க நினைக்கிறீங்களா பரலோகத்தில் போனால் நமக்கு நிறைய ஷாக்லாம் காத்திருக்கு. நம்ம போனோம்னா இங்கே பூமியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஊழியர்கள் தான் இங்கே ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்துருப்பாங்கன்னா கனவு கண்டுட்டு போகாதீங்க. நிறைய அதிர்ச்சியான சம்பவங்கள்லாம் இங்கே இருக்கும். நம்ம ஏரியாவில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு கிளவி அங்கே ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்துருக்கும். ஏன்? பெரிய அளவில் வெளியில் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த ஊழியத்துக்காக உண்மையாக ஜெபிக்கிற ஒரு ஆளாக இருந்திருக்கும், அந்த ஊழியத்தை தாங்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்திருப்பாங்க, யாரோ ஒரு ஊழியக்காரனை உருவாக்குன ஆளாக இருந்திருப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா பெரிய பெரிய ஊழியக்காரங்கன்னு, அந்த ஊழியக்காரர்களுக்கு கட்டாயம் ஆண்டவர், ஏன்னா அவர் அவ்வளோ வேலை செய்கிறார், ஆனால் அவருக்கு ஊழியம் செஞ்சது ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா, வெளியே தெரிய மாட்டாங்க, வெளியிறாம தெரியுது. அவருக்கு கிறிஸ்துக்குள்ள நடத்தணும் யாராவது தெரியுமா? பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்கன்னா டிஜிஎஸ் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு கிறிஸ்துக்குள்ள நடத்துறவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல. தேவ சித்தத்தை அவர்கள் சின்சியராக செய்திருக்கிறாங்க அந்த மனுஷனை உருவாக்குறதுக்காக. அதனால தான் பரலோகம் நீங்கள் நினைக்கிற மாதிரியான இடம் கிடையாது. தேவ சித்தத்திற்காக ஒரு மனிதன் இந்த பூமியில் ஒன்றும் பெருசாக ஆக ஓகோன்னு இல்லாமல் இருந்திருக்கலாம், அது தேவையில்லை. நான் தேவ சித்தம் எனக்கு இதுதான், பாய் விரிக்கிறது தான் என்னுடைய தேவ சித்தம் அப்படின்னா அதில் சின்சியராக இருந்தான் பிலிப்பு, ஸ்தேவான்லாம் ரொம்ப சின்சியரா. தண்ணி ஊத்துறதுல என்ன, பாய் பந்தி விசாரிக்கிறது என்ன, பாய் விரிக்கிறது என்ன, சேர் போடுறது என்ன, அதுதான் தேவ சித்தமானால் யாரும் பார்க்கல, யாரும் தட்டி கொடுக்கல, யாரும் என்னைய பாராட்டலை, தெய்வ சித்தத்தை நிறைவேற்றிருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், ஆரோக்கியமாக செழிப்பாக இருக்கிறேன், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷனால் வருகிற மகிமையை தேடக்கூடாது. நீ வந்து பாய் விரிச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப தாழ்ந்தது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. தேவ சித்தம் அற்பமாக நினைக்கக்கூடாது. தேவ சித்தம் இயேசுவின் மூலமாய் இந்த பூமியில் வெளிப்பட்டது. தேவன் அதற்காகவே அவரை அபிஷேகம் பண்ணினார். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என்னோடு கூட இருந்து அவருடைய காரியங்களை நடப்பிப்பதே அபிஷேகம். அதான் அபிஷேகம். அப்ப எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்குமா? அவ்வளவுதான். இதுதான் அபிஷேகம். அபிஷேகம்னா
எனி டைம் அப்படியே அந்நி பாஷை பேசி, அந்நி பாஷை வேணான்னு சொல்லலை, கட்டாயம் பேசணும். பரிசுத்த ஆவியான வருகிறார், உங்களை நிரப்புற, உங்கள் ஆவியை பலப்படுத்துகிறார். உபவாசம் போடலாம், நீங்கள் ஜெபிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் கர்த்தர் கூட இருக்கக்கூடிய அந்த கிரியை நடப்பிக்குதா? தேவ சித்தம் நடக்குதா? நான் என் மனசு போனபடி, என் மனசு இருக்கிற மாதிரியே என் வாழ்க்கையில் நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். ஆனால் நிச்சயமாக நான் தோற்கடிக்கப்படுகிறேன். தோத்து போனவன் பெரிய காரில் போயிட்டு இருக்கிறான், தோத்து போனவன் பெரிய அநேக ஐஸ்வர்யங்களை சேர்த்து வச்சிருக்கிறான். கடவுளுடைய பார்வையில் தோற்று போனவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டு வந்தான். தேவ சித்தத்தை செய்யான்னு சொன்னா வருத்தத்தோடு திரும்பி போனானா? தோற்று போனவன் இல்லையா? அதனால அந்த பூமியில பெரிய ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா தேவ சித்தத்தை முதல்ல நிறைவேற்றுங்க. பூமியில மாத்திரமல்ல, இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் தான் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருப்பீர்கள். அதை அறிந்தவர் தான் பவுல் சொல்றாரு, ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தை இங்க பூமியில தீர்மானிக்கிறது. பரலோகத்தினுடைய வெற்றியை பூமியில என்ன வாழ்ற வாழ்க்கையில இருக்குது. தேவ சித்தம். வாசிங்க 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். அபிஷேகம் அப்படின்னா கடவுள் அந்த மனிதனோடு கூட இருக்கிறது. சாமுவேல் தாவீதை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது அபிஷேகிக்கிறதுக்காக அந்த தைலத்தை எடுத்து ஊற்றும் போது அந்நாள் முதற்கொண்டு ஆவியானவர் அவரோடு கூட இருந்தார். அப்ப அபிஷேகங்கிறது முதல்ல ஒரு தெய்வத்தை சுமந்தவர்களா நீங்க வாழ்றீங்க. நீங்க சின்ன வீட்டுக்குள்ள இருக்கலாம், ஆனா ஒரு தெய்வத்தை சுமந்து வாழும் பொழுது நிச்சயமா அந்த சின்ன வீடு சின்ன வீடாவே இருக்காது. ஒரு தரித்திரத்திலையும் குறைவிலையும் தாழ்ச்சியிலையும் ஒரு தெய்வத்தை சுமந்தவர்களா நான் இருக்கிறேன். கடன்ல எப்படி இருக்க முடியும்? முதல்ல கடன் அழிக்கிறதுக்கு முதல்ல தேவ சித்தத்திற்குள்ள உங்களை கொண்டு வாங்க. என் வாழ்க்கையினுடைய தரித்திரத்தை எப்படி நான் போக்குறது? தரித்திரத்தை போக்கணும், தரித்திரத்தை போக்கணும் இல்ல, முதல்ல நீங்க தேவனை சுமந்தவர்களா வாழ பழகுங்க. தரித்திரம் அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. ஏன்னா தேவ சித்தம் அது இல்லவே இல்லை. குறைவு, தாழ்ச்சி, சமாதானம் இல்லாம, நிம்மதி இல்லாம, அவமானப்படுகிற ஒரு வாழ்க்கை, அது தேவ சித்தமே இல்லை. அப்ப தேவ சித்தம் என்ன? அதை அறிகிறது தான் தேவனுடைய வார்த்தைக்குள்ள நுழைகிறது. கர்த்தாவே என் கண்களை தெளிவாக்கும். பார்த்தாலும் ஒன்றும் புரிய மாட்டேங்குதா? கர்த்தாவே என் கண்ணுக்கு கழிக்கத்தை மாட்டேங்க, என் கண்ணுக்கு கண்ணாடிய மாட்டேங்க. ஆவிக்குரிய கண்ணுக்கு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மங்களா தெரியுது, பைபிள் வாட்சா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கர்த்தாவே அதிலுக்குள்ள இருக்கிற ரகசியங்களை காணும்படி என் கண்ணை திறந்தரலாம், பிரகாசப்படுத்தும் ஆண்டவரே. அதுவே ஜெபமா மாறட்டும். நான் யார், எதுக்கு நான் பிறந்திருக்கிறேன், உமக்கும் எனக்கு என்ன உறவு, உம்மை சுமந்து ஏன் நான் இன்னும் தோத்துக்கிட்டு இருக்கிறேன், ஏன் எனக்கு இத்தனை பெரிய அவமானம்? கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது அதை அடையிறதுக்கு ஒரு வேகம் வரும் பாருங்க. லெக்கே தெரியல, ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த மனுஷனுக்கு எவ்வளவு சோறு வரும். பிரசங்கில போட்டிருக்கு, ஒருவன் ஊருக்கு போகும் வழி இன்னதென்று அறியாது ஒருத்தன் போறான் அப்படின்னா அவன் அநேகரை நோக பண்ணுகிறான். ஒரு ஊருக்கு போறாராம், நீயும் வான்னு சொல்லி இப்ப நம்மளையும் சேர்த்து இழுத்துட்டு போறான். எப்ப எங்கப்பா போற? வாப்பா போலாம். கிளம்பியாச்சு. எப்ப பாதி தூரம் போயிட்டு எப்ப எங்கே தான் போற? வா போலாம். 10 கிலோமீட்டர் தாண்டி போயாச்சு. எங்கே தாண்டா போற? கூட வர்றவனுக்கு எவ்வளவு நோவு உண்டாகும். வாழ்க்கையில நோக்கம் இல்லை, தேவ சித்தம் இல்லாத ஒரு ஆளோடு கூட. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, விசுவாசி அவிசுவாசிகளோடு கூட பிணைக்கப்படாது இருப்பீர்களா. புரியுதுங்களா? அவிசுவாசி ஆண்டவர் வெறுக்கல, நீங்க நொந்து போயிடக்கூடாது. ஏன்னா அவனுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பாதையை நீங்க சொல்லி சொல்லி பாருங்க, அவனுக்கு அது புரியவே புரியாது. கர்த்தர் தெரிகிறார், வார்த்தை இருக்குது, ஜெபம் இருக்குது, உபவாசம் இருக்குது, எல்லாம் சொல்லி பாருங்க. எவ்வளவு காசு கொண்டு வந்த, எவ்வளவு சம்பாதிச்ச, எவ்வளவு தேவை இருக்கு தெரியுமா, நீலாம் ஒரு ஆம்பளையா, உன்னை கட்டி நான் என்ன சந்தோஷத்தை கண்டேன். யாரு? ஒரு அவிசுவாசத்தை கட்டி கூட்டிட்டு வந்தா இதெல்லாம் நடக்கும். இது இந்த ஆளை நோவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் இந்த ஆளை காப்பாத்துறதுக்காக ஆண்டவர் சொன்ன அன்பு கூர்ந்து சொன்ன வார்த்தை. நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு அது நடந்துடக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய சித்தத்திற்காக தேவன் உங்களை அழைச்சிருக்கிறார். ஏரோதுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள்ன்றாரு. இவன் தடவி தடவி பார்த்து நேத்து நம்ம 12 கோடியில் எடுத்துட்டு கொண்டு வந்த 5-6 அப்பத்தை வச்சு தான் பேசுற, ஒருவேளை ஊசி போச்சுன்னு சொல்லி அவன் அதை போய் மோந்து பார்த்துட்டு இருக்கிறான். அவர் தலையில கை வச்சுட்டே அவனுடைய உபதேசத்தை குறித்து சொன்னையா அப்படின்றாரு. எவ்வளவு நோவு இயேசுவுக்கே உண்டாயிருக்கு. வாய்ப்பு இருக்குது நம்ம ஒன்று சொன்னோம் வேற ஒன்று புரிஞ்சுக்கிறோம். அதனால தான் ரெண்டும் அப்படி
2 குதிரை மாட்டி அப்படி போன அப்படி ஜல் ஜல் ஜல்னு அப்படி சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வாழலாம். தெய்வ சித்தத்தை அறிந்து அதுக்கு தான் மறுபடி பிறந்த ஆவியை உடைய பெண்கள், ஆண்கள், கணவன் மனைவியை இணைக்கப்படும் போது அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப தெய்வ சித்தம். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்நாள் முதற்கொண்டு ஒரு தெய்வம் அந்த மனிதனோடு கூட இருக்கிறார். அப்ப அபிஷேகம் எதற்காகனா ஒரு நோக்கத்திற்காக, ஒரு அழைப்பை நிறைவேற்றுவதற்கான தேவ பலன் தான் அபிஷேகமே. அப்ப அதை நிறைவேற்றுக்கு இவன் தானா போனாலே. இப்ப வாசிங்க எசாயா 45:4 இருந்து, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதைகளையும் உனக்கு கொடுப்பேன். புதையல்கள் தேவ சித்தமே கிடையாது தெரியுமா? புதையலுடைய நோக்கம் தான் என்ன? பெரிய சொத்தை கொண்டு போய் தான் சந்ததிக்குன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் சேர்த்து வச்சு அந்த ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா புதையலுக்குன்னே ஒரு அறையை கட்டி வச்சு, இந்த ராஜா இது பாபிலோன் பார்த்தீங்கன்னா உலகம் எங்கும் இருக்கக்கூடிய பொருட்களை ஃபுல்லாக கொள்ளையடிச்சு எருசலேம் யாரு சாலமோன் கட்டின அந்த தேவாலயத்தில் இந்த பனிமுட்டுகள் எல்லா தங்கத்தையும் எல்லாத்தையும் சுரண்டி எடுத்து கொண்டு வந்து உள்ள கொண்டு வந்து பூட்டி வச்சு வெளியில ஒரு வெண்கல கதவை போட்டு இறுக்கி பூட்டிட்டான். இப்போ அது அவனுக்கு புதையல்ங்கிறது தேவ சித்தமே இல்லை. ஏன்? அந்த பொருட்கள் அந்தந்த நோக்கத்துக்காக செலவு செய்யப்படணும். அப்ப சேமிப்பு சொல்ல ஒரு நோக்கத்துக்காக சேமிச்சு வைக்கிறது வேற. இது கொள்ளையடிச்சு கொண்டு வந்து உலக மனுஷர்கள் எல்லாத்தையும் சுரண்டி இன்னைக்கு நடக்குது இல்லையா? நம்மளை சுத்தி நடக்கிற எல்லா பிசினஸோட நோக்கம் என்ன? உங்க பையில இருக்கிறது எல்லாமே அவன் பைக்கு போகணும். எப்படி அது பொய்ய சொல்லி ஏமாத்தி திருடி தந்திரத்தோடு கூட உங்க கையில ஒண்ணு இருக்க கூடாது, அவன் கையில நிறைய இருக்கணும். நிறைய இருக்கிறத கொண்டு போய் ஒளிச்சு பதுக்கி வைக்கணும். புதையல் தேவ சித்தமே இல்லை. மாறாக உங்க கையில இருக்கிறதெல்லாம் ஒரு நோக்கத்துக்காக கொடுக்கப்படுது. உங்க கையில இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. தேவனிடத்திலிருந்து வந்த நன்மைங்கிறத முதல்ல அங்கீகரிக்கணும். அதான் தசம பாகம். என் கையில வந்தது தேவனுடைய நன்மை. மற்ற 9க்கு ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையை தேவனே எனக்கு தருகிறார். அதை செய்யும்படி இன்னார்ட்ட போய் கொடு, இதை செய், இப்படி பண்ணு, உன் உடம்ப பார்த்துக்க, நல்ல வீட்டில் குடியிரு, நல்ல பிள்ளைய படிக்க வை. அது அதுக்காக போகணும். தேவன் தான் இதை தந்தான்ங்கிறத நான் அங்கீகரிக்கிறேன். அப்ப ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன், ஒரு ராஜா, இவனை எடுத்து கொண்டு போய் பாபிலோனிய அந்த புதையல்கள் நிறைஞ்சிருக்கிற வெண்கல கதவுகள் இரும்பு தாழ்பால் போட்டு மூடி வச்சிருக்கிறான். நான் உன்னை அபிஷேகம் பண்ணினேன் அப்படின்னா நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ போனா கதவு தானா திறக்கும். ஏன்? நான் எடுத்து உனக்கு தருகிறேன். என் நோக்கத்துக்காக. அப்ப தேவனுடைய நோக்கத்துக்காக ஒரு மனிதன் பயன்படுத்தப்படும் போது இந்த பூமியில அப்படிப்பட்ட வெற்றிகளையும் அப்படிப்பட்ட எதிர்ப்பே இல்லாத எதிரிகளே இல்லாத எத்தனையோ ராஜாக்கள் இருந்தான். ஆனா இவன் போனாலே வழிவிட்டான் திறந்து. ஏன்னா கர்த்தர் இவனோடு கூட இருந்து அபிஷேகம் பண்ணினார். தேவ நோக்கங்கள் திட்டங்களுக்காக அந்த பட்டணத்துக்குள்ள இறங்கி நீங்க வேலை செஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத சுத்தி உள்ளவங்க அத்தனை பேர் மறிக்கிடும்படியான கிரியைகளை தேவன் நடப்பிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். எதுக்காக? தேவனுடைய இடிக்கப்பட்ட அந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்காக ஒரு மனுஷனை, ஒரே ஒரு மனுஷன் கொடுத்தா போதுன்ற அளவுக்கு ஆண்டவர் இவனை உருவாக்குறார் பாருங்க. தன்னுடைய ஆலயத்தை கட்டும்படி தேவனுடைய நோக்கத்துக்காக, திட்டத்திற்காக. அப்ப புதையல் அப்படின்னாலே அது கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றாமல் யாரோ கொண்டு போய் புதைச்சு ஒளிச்சு வச்சிருக்கிறது. அதனாலதான் பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்காக. ஏன்? நீதிமானுக்கு நிறைய வேலை இருக்கு தேவ சித்தத்தை செய்யறதுக்கு. பாவிக்கு ஒரு வேலையும் கிடையாது. எடுத்து எல்லாத்தையும் கொண்டு வந்து சம்பாதிச்சு பிடுங்கி கொண்டு வந்து ஏமாத்தி எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு அதுக்கு மேல ஏறி உட்காந்துக்கிட்டு உலகத்துல நான் தான் பெரிய பணக்காரன், இதுதான் அவனுடைய ஒரே லெக்கு. ஏறி உட்காந்தாச்சு, உயரமா தெரியுது, உலகத்திலேயே நான் தான் பணக்காரன். ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் அதை அங்கீகரிக்கிறதே இல்லை. பணக்காரனாகிறதுக்காக இல்லை, தேவ சித்தத்தை செய்வதற்காக எனக்கு பணம் தேவை. தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய ராஜ்யத்திற்காக. அது செய்யாம வெறுமனை போஞ்சிருந்தா அதனால என்ன பிரயோஜனம்? இயேசு ஒரே ஒரு கழுதைக்குட்டி மேல ஏறினாரு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா தேவ சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷன் கூட ஆண்டவரே அந்த கழுதைக்குட்டியா என்னை மாற்றுன்ற அளவுக்கு வந்துருச்சு. கடவுளுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரே ஒரு கழுதைக்குட்டி. ஒருவேளை அது இந்தியாவில் நடந்துருந்துச்சுன்னா அந்த கழுதைக்கு ஒரு சிலையை வச்சிருப்பான். இதுதான் இயேசு ஏறின கழுதைக்குட்டி, போய் தொட்டு முத்த கொடுத்துட்டு வந்துடலாம்.
இயேசுவுக்காக ஒரு காரியம் பயன்படுத்தப்படுமானால் அது ஆசீர்வதிக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம், தேவ சித்தத்திற்காக அந்த எல்லைகள் பெரிதாக்கப்படுகிறது. கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக, அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காகவே வெண்கல கதவுகள்லாம் உடைக்கப்படுகிறது. உங்களுடைய ஃபீலிங்காக இல்லை. அதனால தான் நான் அல்ல, கிறிஸ்துவை என்னிலே வாழ்கிறார், தேவ சித்தமே என்னிலே நடந்து கொண்டிருக்கிறது. வெண்கல கதவை உடைச்சு ஆண்டவர் பணத்தெல்லாம் தொடுவாரா? இருப்பு தாழ்பாக்கெல்லாம் முறிச்சு தங்கத்தை தேவன் தொடுவாரா? இன்னைக்கு அனைவருக்கு அது ஒரு பிரச்சனை. நாங்கள் பணத்தெல்லாம் தொடவே மாட்டோம். அதுவும் பிசாசு சம்பாதிச்சு கொண்டு வந்து என் வீட்டில் இன்னொரு பிசாசு இருக்கு, அந்த பிசாசு கையில் கொடுத்துருவேன். அந்த பிசாசு தான் இந்த பிசாசை டீல் பண்ணோம். இப்போ அந்த பிசாசு சமைச்சு போட்டதை சாப்பிட்றது யாரு? தலகீழ என்னத்தையோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டு எப்படி எப்படியோ பேசி இவர் பரிசுத்தவான், பணம் பாவம். அப்புறம் ஏன் சம்பாதிச்சுட்டு ஏன் அந்த பாவத்தை வாங்கணுமே? வாங்கிட்டு போலேனாக்கா இங்கே ஜோர் இல்லை. கிறுக்குத்தனமாவே பணத்தை பாவம் பாவம்னே சொல்லி தேவன் கொடுக்கிற நன்மையை தீமையா பார்த்து சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. கையில் சம்பளம் வருது அப்படின்னா, கர்த்தாவே இந்த வருமானத்திற்காக உமக்கு நன்றி, இயேசுவின் நாமத்தில் இதை நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ இதை பெருக பண்ணுகிறேன், இந்த மாதம் முழுவதும் மிச்சம் எடுத்து நான் என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய கிருபை இதிலே உண்டாகிறது. அப்போ வெண்கல கதவு உடைத்து எல்லாவற்றையும் ஆண்டவர் உம்முடைய தேவ நோக்கங்கள் திட்டங்களுக்காக வாழ்கிற எனக்கு தருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இதுதான் தேவ சித்தம். கர்த்தர் நான் மாறாதவர். எனக்காக வர வேண்டிய வெண்கல கதவு, தேவ சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு வர வேண்டிய காரியங்கள் எங்கேயோ புதைச்சு வச்சு இந்த ஆளுக்கு கொடுத்துடவே கூடாதுன்னு சொல்லி எங்கேயோ ஒழிச்சு வைக்கிற அந்த வெண்கல கதவுகள் எல்லாம் தானா உடைக்கப்படும். நம்ம போய் இதை கொடுக்குறியா இல்லையா? கர்த்தர் உன்னை அடிப்பார், உதைப்பார், பசுக்குள்ள உன்னை தள்ளி விட்டுருவார். இதெல்லாம் பேசணும் அவசியம் இல்லை. கர்த்தர் கூட இருக்கிற நம்ம தேவ சித்தத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். தானா கதவுகள் திறக்கும் பாருங்க. நமக்குரியது வேற யார்ட்டையாவது இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு பாரம். அதை இறக்கி வச்சாதான் அப்பாடா அப்படின்ற ஒரு நிலை வரும். அடுத்து நம்ம கொண்டு போய் நம்ம பொண்டாட்டி பிள்ளைக்குன்னு சொல்லி பூட்டி வச்சோம்னா அது நமக்கு பாரம். தேவ சித்தத்திற்காக தேவன் வேலை செய்கிறவராக இருக்கிறார். அப்ப கோரேஸ் செல்லுற இடங்கள்லாம் வெற்றி. காரணம் அழைப்பு. எதற்காக அழைக்கப்படும்? அழைப்பு அப்படின்னா ஊழியக்காரர் இல்லை, டீச்சராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், கட்டடம் கட்டலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம். எதுக்கும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த இடத்துல இருக்கிற, இந்த பூமியில் இருக்கிற ஒரே ஒரு விலங்குகள்ல இருந்து ஒரு சின்ன சின்ன உயிரினங்களை கூட தேவன் ஒரு நோக்கத்துக்காக உண்டாக்கி இருக்கிற போது நீங்கள் தேவனுடைய சாயல். உங்களை நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் உண்டாக்கி இருப்பார். அப்போ உங்களுடைய கண்டுபிடிப்பு முதல்ல, கர்த்தாவே என் வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன, எதற்காக நீர் என்னை அழைத்தீர், அதை செய்ய போகும்பொழுது தான் பார்த்தீங்கன்னா அதுக்கான பராமரிப்பு, பாதுகாப்பு, பெருக்கம் எல்லாமே அந்த பாதையில் தான். அதை செய்யும் போது தான். படிச்சிருக்கிறீங்க, டீச்சருக்கு படிச்சிருக்கிறனால வேலை வர்றதில்ல, வேலை பார்க்குறவர்களுக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் சில காரியங்களை வச்சிருக்கிறாங்க. அந்த ஆசீர்வாதம் வேலை செய்கிறவங்களுக்கு. நானும் தானே படிச்சிருக்கிறேன், எனக்கு ஏன் இதெல்லாம் காணான்னு சொல்லலாம் போய் கேட்க முடியாது. அத்தனை வருஷம் அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நானும் தேவனுடைய பிள்ளை தான், நானும் சர்ச்சுக்கு தானே வர்றேன். தேவ சித்தத்தை செய்வது யார்? அதான் மல்கியால போட்டிருக்குது. தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் நான் வித்தியாசத்தை ஏற்படுத்துவேன். ஏன்? அது தேவ சித்தத்தை செய்கிற ஒரு மனுஷன், தேவ பிள்ளை. இது எல்லாமே தேவனுடைய பிள்ளைங்க தான். ஆனா இதுல தேவனுடைய சித்தத்தை செய்யறது யாரு? அவர்களுடைய வாழ்க்கையில வித்தியாசம் உண்டாகும். பொறாமப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர்கள் தேவ சித்தத்தை செய்கிறார்கள், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, நானும் உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன். அதற்குத்தான் என்னை படைச்சிங்க, நான் என்ன செய்யணும்? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை பார்த்து பார்த்து அப்படியே ஒப்பிட்டு பேசுறது. இந்த அவரை போல இருந்தா, இந்த இவரை போல இருந்தா, இந்த இவங்களை போல அப்படி போனா இப்படி போனா. யாரும் யாரையும் மாதிரி ஆண்டவர் உண்டாக்கல. கர்த்தாவே, என்னை எப்படி உண்டாக்கி இருக்கிறோம் அப்படி வாழ என்னை நான் தீர்மானிக்கிறேன். என்னை குறித்த தேவ சித்தம். இங்க பாருங்க, அந்த சர்ச்சில் அந்த ஊழியர் அப்படி பண்றாரு, இந்த ஊழியர் அப்படி பண்றாரு. அவர் ஆடுறாரு, இவர் குதிக்கிறாரு. அவருக்கு ஆடக்கூடிய கிருபை இருக்கு, குதிக்கக்கூடிய கிருபை இருக்கு. நான் போய் டான்ஸ் கிளாஸில் போய் சேர்ந்து நாம் போய் ஆடவும் குதிக்கவும் கற்றுக்கிட்டு இங்கே வந்து பண்ணுறது அது யாரோ மாதிரி இருக்கும். நானாக இருக்கிறேன். அதுக்கு என்ன செய்யறது? அவருக்கு அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு, அதை செய்கிறாரு.
நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை எவனுக்குமே கொடுக்கப்படலை. அதை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். யாரையோ ஒருத்தர் போல இருக்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் என்னை மறந்து என்னைவே அழிச்சு நிம்மதி இல்லாமல் கிறிஸ்துவை நோக்கி உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமை. அத்தனை பேருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரே மாடல் இயேசுவை நோக்கி உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில். அப்போ உங்களை பார்க்கலாம் உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற காரியம் பெரிய காரியம். அப்ப அந்த ஓட்டத்தை நியமிச்சுட்டு தான் தேவன் உங்களையே படைச்சாரு. அப்ப அந்த நோக்கம் எவ்வளவு பெருசு. நோக்கத்துக்காக தேவன் எதையும் செய்வார். அழைப்பு அவ்வளவு தூரத்துக்கு உன்னதமானது. ஆகையினாலதான் கர்த்தாவே என்னை குறித்து உம்முடைய சித்தம் என்ன, அதை எனக்கு காண்பியும், நான் நல்லா இருக்க விரும்புகிறேன். அப்போ கோரேசை தேவன் அழைத்தார் அப்படின்னா, அழைப்பு அப்படிங்கிறது ஏதோ பிரசங்கம் பண்ணுறதுக்கல்ல, பணத்தை சவதரிக்கக்கூடிய, ஐஸ்வர்யத்தை சவதரிக்கக்கூடிய அபிஷேகம், அழைப்பு. அப்நார்மலா அது எல்லாருக்கும் இல்லை, தேவன் அதற்காகவே அழைச்சிருக்கிறார். அந்த மனுஷனை அழைச்சா அந்த மனிதன் எப்படிப்பட்டவனா இருப்பான் அப்படின்னா, தேவர் ராஜ்யத்திற்காக, தேவனுடைய காரியங்களுக்காக, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக கொடுக்கக்கூடிய அபிஷேகம் உள்ள வருது. என் காரியமாய் அதை அவன் செய்வான். எப்படி சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அபிஷேகம் இருக்குதோ, சம்பாதித்து சேர்த்து வைக்கிற அந்த அபிஷேகம், அதே அபிஷேகம் அவர்களை கொடுக்கவும் வைக்கிறது. அதனாலதான் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லாருக்கும் புரியாது, எல்லாராலையும் அதை செய்ய முடியாது. அழைப்பு 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 அப்படின்னா, இன்னைக்கு ஊழியக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா, முதல்ல ஐயா நான் அழைக்கப்பட்ட ஐயா, ஊழியத்துக்குன்னு நான் வர்றேன் ஐயா, அவனுக்கு அழைப்பு இருக்கா இல்லையா, நார்த் இந்தியாவுக்கு அனுப்பலாமா, அவனுக்கு என்ன கிருபை இருக்கு, எதுவும் தெரியறதில்ல. முதல்ல போய் ஒரு சோழனா பையை வாங்கிட்டு வந்துரு. நிறைய பேருக்கு அபிஷேகம் தலையில் இருக்கோ இல்லையோ, சோழனா பையில் தான் அபிஷேகமே இருக்கு. அந்த சோழனா பை மறந்தோம் அப்படின்னா போச்சு, அன்னைக்கு அபிஷேகமே போச்சு. அவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஐயா அப்படின்னா சோழனா பை இல்லாமல் இருக்க மாட்டார். அதில் ஒரு பெருமை, அதை போட்டோ போட்டு சோழனா பை அபிஷேகம் இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நிமிஷத்திலும் தன்னுடைய ஆசை, தன்னுடைய நோக்கங்கள், திட்டங்களுக்காக உங்களை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர்கள் அழைச்சிருக்காங்க. சிலர் கம்பெனி நடத்துறதுக்கு, சிலர் முதலாளிகளாக இருப்பதற்கு, சிலர் அரசியல்வாதிகளாக இருப்பதற்கு, சிலர் மீடியாவில் ஜெயிக்கிறதுக்காக தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. தேவன் சொன்ன மாதிரி போய் செய்யறது, யாரோ உள்ள இருக்கிறவனை பார்த்து காப்பி அடிக்கிறதுக்காக இல்லை. தேவனுடைய யுனிக்கா உங்களை பார்த்தாலே தெரியணும், இல்லை இது ஏதோ வித்தியாசமா இருக்கிறாங்களே இவங்க, யாரும் இவங்க இல்லை, இது யுனிக்கா இருக்குதே. கடவுளுடைய அந்த கிருபையை கர்த்தர் உங்கள் மூலமாய் இந்த பூமியில தன்னுடைய அழைப்பின் மூலமாய் நிறைவேற்ற விரும்புகிறார். எஸ்ரா 1:1 எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். கோரேசை குறித்து பார்க்குறோம். தேவாலயத்தை கட்டுவதற்காக அவன் வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஜனங்களோடு கூட பேசுகிறான். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாட்களை முறித்து எல்லாவற்றையும் அவன் கையில் கொடுத்த அந்த அபிஷேகம் இப்போ என்ன பண்ணுதுன்னா, தேவ ஆலயத்தை கட்டுவதற்காக கொடுப்பதற்கும் அந்த அபிஷேகம் உதவி செய்யுது. சம்பாதிக்கிறதுக்கு எப்படி தேவனை ஞானத்தையும் பலனையும் தந்து உங்களை சம்பாதிக்க வைக்கிறாரோ, அந்த சம்பாதிச்சதை சரியான இடத்துல விதைக்கவும், சரியான காரியங்களுக்காக, தேவ சித்தத்திற்காக, நோக்கத்திற்காக கொடுக்கவும் செய்கிறார். ஏன் இது நான் எப்படி கொடுப்பேன், ஏன் இது நான் எப்படி கொடுப்பேன், எல்லாராலையும் கொடுத்துட முடியாது. இது எல்லாருக்கும் கிடைச்ச அபிஷேகம் கிடையாது. மனிதர்கள் சுயநலமிக்கவர்கள். நிச்சயமா இவன் யாருக்கும் கொடுக்க மாட்டான், மாறாக அவனுக்கு எடுக்க தெரியும். அபிஷேகம் எல்லாமே திருட தெரியும். அபிஷேகம் பார்த்தீங்கன்னா போய் நின்னாலே திறந்து தர்றது, ஆனா இவன் திருடி கொண்டு வந்து வச்சிருப்பான், ஆனா யாருக்கும் கொடுக்க மாட்டான். ஒரு மனிதன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வர்றான் அப்படின்னா கர்த்தர் அவனோடு கூட இருந்து ஐஸ்வர்யத்திலே அவனுடைய கரத்தை அவர் பலப்படுத்துகிற தேவன் தன்னுடைய சித்தத்தை அவன் மூலமாய் செயல்படுத்துகிறார். இப்போ கோரேஸ் அங்கே வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பத்தால் போல் இதே நம்முடைய அறிக்கையாக இருக்கலாம், ஜபமாக இருக்கலாம். ஆனால் என்ன செஞ்சிருக்கிறாரு, எடுத்ததை என்ன பண்ணார்? எருசலேம் தேவாலயத்தை கட்ட அவர் சொல்லுகிறார்.
எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். இல்ல 4ஆம் வசனம், அந்த ஜனங்களில் மீதியாய் இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கி இருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திற்கென்று அவனிடத்தில் உற்சாகமாக காணிக்கை கொடுத்து அனுப்புகிறது அவன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யமெங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணுவித்தான். கடவுள் அறியாத ஒரு பெர்சியா நாட்டு ராஜாவுக்கு அபிஷேகம், கடவுள் கூட வந்தா உள்ளுக்குள்ள அவனுக்கு அப்படியே எரியுது. தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக அவன் சொல்லி அனுப்புற, ராஜா சொல்லி அனுப்புகிறார். தேசம் எங்கும் இருக்கிற அத்தனை பேரும் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக மிருக ஜீவன்கள் வந்து பொண்ணு வெள்ளி எல்லாவற்றையும் வேலை செய்து பாருங்க. இதுதான் அபிஷேகம். இப்படிப்பட்ட ஒரு நோக்கம், ஒரு தரிசனம், ஒரு ஆசை, ஒரு அழைப்பு உடையவர்களுக்கு தான் அளவற்ற ஐஸ்வர்யத்திற்கு தேவன் அழைக்கிறார். அவங்க தான் வெண்கல கதவை உடைக்க முடியும். இப்பவே வெண்கல கதவு உடைஞ்சிருச்சு, இருப்பத்தாற்பெல்லாம் முறிச்சு ஆண்டவர் நமக்கு தந்துட்டாருன்னா அவ்வளோ பெரிய வீட்டை கட்டிடணும், இவ்வளோ பெரிய இடத்த வாங்கிடணும், இவ்வளோ பெரிய காரில் போயிடணும். அதனால தான் வெண்கல கதவு உடையவே மாட்டேங்குது. முதல்ல கர்த்தாவே உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அதுக்கு என்ன தேவையோ ஆண்டவர் நீர் அதை தருகிறீர். கோரேசனுடைய கையை ஆண்டவர் பலப்படுத்தினால தான் யாருன்னே தெரியாது. எல்லாம் பெர்சியா ராஜாவெல்லாம் எழுதி வைக்கல, ஆனால் கோரேஸ் பேரை முக்கியமான இடத்துல ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். ஐஸ்வர்யம், அளவற்ற ஐஸ்வர்யம். எங்கே? தேவ ராஜ்யத்திற்காக, சித்தத்திற்காக. அதுக்கு தான் ஆண்டவர் பழக்க வைக்கிறார். உங்கள் கரத்தை தேவன் பழக்க வைக்கிறார். குழந்தையில இருந்தே பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏரியாக்குள்ள நடத்த பழகணும் பாருங்க. 10 ரூபாயை கொடுத்துட்டு பிள்ளை என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். 100 ரூபாயை கொடுத்துட்டு பிள்ளை என்ன செய்யுது கண்டுபிடிக்கணும், அதை செய்ய வைக்கணும், பழக்க வைக்கணும். கர்த்தருக்கு பயப்படும் படிக்கு உங்கள் தசமங்கள் காணிக்கைகள் எல்லாவற்றையும் கொண்டு வாருங்கள். அர்த்தம் என்ன? கர்த்தாவே இது என் தேவன் அல்ல, பணம் என் தேவன் அல்ல. இயேசுவின் நாமத்தில் அந்த சபையில் இருக்கிற ஒருத்தருக்கு கூட பண ஆசையின் ஆவி இருக்கவே கூடாது. கர்த்தர் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, விசுவாசம், அதுதான் பெருகணும். அப்ப அதே ஆவியானவர் எடுத்ததை கொடுக்கவும் பண்ணுகிறார். மனித சுபாவத்திற்கு மேலாக நடக்க பண்ணுகிற அபிஷேகம் இது தேவனுடைய ராஜ்யத்திற்காக. அப்ப இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். மக்தலேன் மரியாள் இயேசுனுடைய பாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா உடைச்சு ஊத்துன அந்த தைலத்துடைய மதிப்பை சொல்றாங்க. அந்த அம்மா நாள்தோறும் சின்சியரா வேலைக்கு போய் 1 வருஷத்திற்குண்டான வருமானம் அது. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துனா கூட மனசு மாறிருன்னு சொல்லி அந்த அம்மா 2ஆ உடைச்சு மொத்தமா தலையில ஊத்துனா. அன்பு, தேவன் அதை அளவா பார்க்கல, எவ்வளவு அமௌண்ட் பார்க்கல, அதுல அன்பை பார்க்கிறாரு. கண்ணீரால் கழுவி தன் தலைமுடியினால பாதத்தை தொடச்சு அவர் சிரசில் அடிச்சு ஊத்துன அந்த தைலம் கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவுக்காக நீங்க ஒன்று செய்வீர்கள், ஆனால் நீங்கள் நிச்சயமாய் தரித்திரம் அடைவதே இல்லை, தோற்று போகவே முடியும், ஏழை ஆக வாய்ப்பே இல்லை. கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுடைய இருதயம் அப்படிப்பட்ட ஒரு இருதயமா இது மாறணும். அந்த அம்மா அப்பா என்னத்தை காட்டுறாங்க? இது எல்லாவற்றையும் தந்ததே அவர் தான். எனக்கு தந்ததை அவருக்கு நான் திருப்பி செலுத்துறேன். இப்ப திருப்பி அவருடைய இருதயம் அதான் சொல்றாரு, வானத்தின் மதகுகளை நான் திறக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்துப்பார். அன்பு. அப்ப மாம்ச முயற்சியை விட்டுட்டு அதை செஞ்ச ஆண்டவர் பிரியமா இருப்பாரா, இதை செஞ்சா பிரியமா இருப்பாரா? தேவ சித்தத்தை செய்கிற ஒரு இடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரன்? என் வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிறவனே எனக்கு தாயும் சகோதரனுமா இருக்கிறார்கள். இந்த பூமியில நம்ம ஆசீர்வதிக்கப்படுற ஒரு வாழ்வுக்கு ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அப்ப தெய்வ சித்தம் எங்கே நிறைவேறுது? அவருடைய சித்தம் நம்ம ஜெபத்துல கூட அது வெளிப்படுகிறதா இருக்கிறது. வாசிங்க 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஜெபத்துக்குள்ள ஒரு தைரியம் வரணும். அதாவது உள்ள வரும் பொழுதே ஒரு தைரியம். அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அப்ப அவருடைய சித்தம் எங்க இருக்குது? எழுதப்பட்ட வார்த்தையில் இருக்கு. கடன்ல இருக்கிறானே, அவருடைய சித்தம் எங்க இருக்கு? எழுதப்பட்ட வார்த்தை சொல்லு. உபாகமம் 28 நீயோ கடன் வாங்காது இருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அதான் அவருடைய சித்தம். அந்த சித்தத்தின்படி இப்ப நீங்க ஜெபத்துக்குள்ள போங்க, ஒரு தைரியம் வரும். அநேகர் பார்த்தீங்கன்னா தைரியம் இல்லாமையே வந்து, தைரியம் இல்லாம ஜெபிச்சு, தைரியம் இல்லாமையே வாழ்க்கையில் போயிட்டு திரும்ப நாளைக்கு ஜெபம் பண்றதுக்கு தைரியம் இல்லாமே வர்றது. வாழ்க்கை முழுசும் பார்த்தீங்கன்னா ஒரு தைரியம், முதல்ல உள்ள தைரியம் வரணும். வார்த்தைக்குள்ள இறங்கி கண்டுபிடிக்கிறவங்க வாழ்க்கைக்கான தீர்வு என்ன? கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அவருடைய சித்தத்தின்படி நான் கேட்கிறேன், இதுதான் என் வாழ்க்கை. கடன்ல அழிஞ்சு போறது இல்லை, செத்து போறது இல்லை. சாகிறதா இருந்தாலும் கூட ஆண்டவரே
கடன் அடைச்சிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லணும். எலிசா தீர்க்கதரிசிட்ட ஒரு அம்மா வந்து கேட்டா இல்லையா, புருஷன் பார்த்தீங்கன்னா அவரும் தீர்க்கதரிசி, ஊழியக்காரன், கடனுடைய ஊழியக்காரன், கடன் வச்சுட்டு செத்து போயிட்டான். கடன்காரன் கடன் கொடுத்து பிள்ளையை தூக்கிட்டு போறதுக்கு வந்துட்டான். இந்த அம்மா ஓன்னு வந்து அழுகுது. அப்ப அந்த வேதத்திலிருந்து என்ன சொல்லி கண்டுபிடிக்கிறது என்ன? முதல்ல கடனை வச்சுட்டு சாகக்கூடாது. அப்படியே சாகிறதா இருந்தாலும் கடனை அடைச்சிட்டு தான் சாவேன். கடனை அடைச்சிட்டா சாகிறதுக்கு ஆசையே வராது. ஆமென். கடன் வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் கடன் உங்களுக்குரியது இல்லை. கடன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு சாவு வழி இல்லை. தேவ சித்தத்தின்படி கேட்டார். ஒரு வியாதி வந்துருச்சு அப்படின்ன உடனே கடவுள் என்ன நினைச்சிருக்காரோ தெரியல, இந்த வியாதியின் மூலமா என்னைய புடம் போடுறாரு. புடம் போடுறதுல அப்படி பாடம் பண்ணி அப்படி லாசரு கல்லறையில் வச்ச மாதிரி வச்சிடணும். சரியான ஒரு அறிவோடு கூட வேலை செய்யறது. கர்த்தர் வியாதியை கொடுத்தா புடம் போட முடியும், சுகத்தை கொடுத்து தான் உங்களை புடம் போடுகிறார். நான் எவ்வளவு நல்லவன் காட்டுறத ஆண்டவர் சாட்டை வச்சு அடிச்சு நான் நல்லவன் சொல்லு, நான் நல்லவன் சொல்லு, நான் சொல்லுவாரு. வியாதியை கொடுத்து, தரித்திரத்தை கொடுத்து, தோல்வியை தந்து, தேவன் உங்களை பார்க்கலாம் கோடி மடங்கு நல்லவராக இருக்கிறார். நீங்க வாழ்ற விருப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களா, அதுக்கு கர்த்தர் காரணமே அல்ல. இயேசு இந்த தீமைக்கு காரணமே அல்ல. என்னுடைய கீழ்ப்படியாமை, என்னுடைய அறியாமை, என்னுடைய பலவீனம், என்னுடைய சோம்பேறித்தனம், பிசாசுடைய கிரி என்னவனாலும் இருக்கட்டும், கர்த்தர் இந்த தீமைக்கு காரணர் அல்ல. அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். பட்சத்தில் இருக்கிறான் என்ன? பக்கத்தில் இருக்கிறது அது இல்லை. நிறைய நேரம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் குழி தோண்டிட்டு இருப்பாங்க. அதை சொல்ல வரல. கர்த்தர் பக்கத்தில் இல்லை, கர்த்தர் உங்கள் பட்சமா இருக்கிறார்னா நீங்க நல்லா இருக்கிறதுக்காக, நீங்க வாழ்றதுக்காக, இந்த பூமியில வெற்றியோடு கூட இருப்பதற்காக கர்த்தர் உங்கள் பட்சமா இருக்கிறார். அப்ப தேவ சித்தத்தின்படி கேட்கும்போது தேவன் அதை நிறைவேற்றுகிறார்ங்கிற ஒரு தைரியம் வருது. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஜெபத்துக்கு பதில், சித்தத்தை அறிகிற அறிவில் இருந்தால் ஜெபத்துக்கு பதில் வருது. அதனால லாசரு கல்லறையில் போய் நின்றுட்டு, பிதாவே நீர் எனக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறீர் என்பதை நான், அந்த அறிவு தான் இந்த ஜெபத்துக்கு. சித்தத்தின்படி போய் நில்லுங்க, எத்தனை கோடிகளான இங்கே வரும். சித்தத்தின்படி போய் நில்லுங்க, உங்க கடன் அடைக்கப்படும். சித்தத்தின்படி போய் நின்று பாருங்க, உங்க சரீரத்தில் வியாதி தொலையும். இதுதான் தேவ சித்தம். சித்தத்தின்படி போய் நின்று பாருங்க, உங்க ஜெபத்துக்கு 100க்கு 100 பதில் வரும். ஆகினால அந்த மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் சொன்னது, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறதிலே பிரவேசிப்பதில்லை. மாறா சொல்லிட்டு வரும்போதே சொல்றார், என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவனே கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பாயிருப்பான். ஆண்டவரே ஆண்டவரே இல்ல, சித்தத்தின்படி செய்ய. அப்ப தெய்வ சித்தத்தை அறியணும். அதுக்கு தான் சபைக்கு வருது, அதுக்கு தான் பிரசங்கத்தை கேட்கறது. பணத்தை குறித்து என்ன? பணம் 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 ஆசை இல்லைங்க. அது தெய்வ சித்தத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறோம், தெய்வ ராஜ்யத்தை குறித்து பேசிட்டு இருக்கோம். அதுக்கு பணம் தேவை. அப்ப இப்படிப்பட்ட மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா எஃபர்ட்லெஸ்ஸா, வேர்வை சிந்தாம, தேவ நோக்கங்கள் திட்டங்களுக்காக இவன் செய்வான். தேவன் கோரேசை அபிஷேகம் பண்ணது போலவே கர்த்தர் நம்மளையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அங்கே ஒரே ஒரு தேவாலயம் கட்டப்பட்டது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான தேவாலயங்கள் கட்டப்படணும். தேவனுடைய ராஜ்யம், சுவிசேஷம், இயேசு வர்றதுக்குள்ள எல்லாவற்றையும் அவர் சொன்ன எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய ஆட்கள் தேவை. அதனாலதான் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்தலாமான்னு சொல்லி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே எங்கிட்ட பார்த்துட்டு கண்ணு, ஆண்டவரே இங்க என்னை பார்க்கட்டும், என்னை பார்க்கட்டும். அப்படிப்பட்ட உத்தம இருது என்னிடத்தில் உடைய வல்லமையை வெளிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியம், ஒரு விசுவாசம் வேணும். உடைய வல்லமை என்னை நம்பி வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையாக இருப்பேன், உடைய சித்தத்தின்படி வாழ என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஜெபமே அதுவா மாறணும். கர்த்தாவே என் வாழ்க்கையில, என் பிள்ளைங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல, எங்க தொழில்ல உம்முடைய சித்தம் மாத்திரம் நடப்பதாக. பயந்துடாதீங்க. சித்தன் ஒன்று பிள்ளையை கூட்டு போய் ஆண்டவர் எங்கிட்டாவது கண்ணுக்கு தண்ணி இல்லாத காட்டில் கொண்டு போய் ஊழியம் செய்ய விட்டுருவாருன்னு, அப்படியே உங்க பிள்ளை போனா கூட அந்த ஏரியாவே ஆசீர்வதிக்கப்பட்டுரும். அதுக்காக தான் அந்த அளவுக்கு தேவனை நல்லவராய் அறிந்து கொள்றது அவசியம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெயிப்போம். தகப்பனே நன்றியோடு கூட துதிக்கிறோம். உம்முடைய அன்புக்காக நன்றி. கேட்ட வார்த்தையின்படியே ஆண்டவரே உம்முடைய சித்தம் அறியாது, உம்முடைய நோக்கம் திட்டம் அழைப்பு இன்னதென்று அறியாது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ராஜா. எங்களை ஆண்டவரை வழிமாற பண்ணுகிற தேவன்,
நீர் விரும்புகிற அந்த பாதைக்குள்ளா எங்களை நடத்துகிற நல்ல கர்த்தரா இருக்கிறீரே. இதோ அந்த காலவெளியில கேட்ட அந்த சத்தியத்தின்படியே இதோ உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை தங்களை அர்ப்பணித்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சித்தத்திற்குள்ளாய் தங்களை அர்ப்பணிப்பது ஆண்டவரே அவசியமானது என்பதை உணரத்தக்கதாய் உணர்வுள்ள இருதயம் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளுக்கான ஆவிக்குரிய மண்டலம் திறக்கப்படுகிறது ராஜா. ஆச்சரியமான அனுகூலங்கள் உண்டாகிறது. கடவுளுடைய காரியங்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க, குறைவில்லாத அந்த வாழ்க்கை, வேதனை வழி இல்லாத அந்த வாழ்க்கை வாழ்வது உம்முடைய சித்தமாய் இருக்கிறதே ராஜா. சமுதாயத்திலே தலை நிமிர்ந்து அந்த வாழ்க்கை வாழ உம்முடைய சித்தத்திற்கு தங்களை அர்ப்பணிக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். குடும்பத்திலே சுகமும் பெலனும் ஆரோக்கியம் உண்டாயிருக்கட்டும். அற்புத அதிசயங்கள் வீட்டிலே நடப்பதாக, இயேசுவின் நாமத்தினாலே நடப்பதாக ராஜா. இடத்திலே வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். பிரியகாரிகளை செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.